தோழமை உறவுகளுக்கு வணக்கம். கரூர் விவகாரத்தை இனிமே சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணைய உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு இதை கண்காணிக்கணும் அப்படின்னும், இந்த குழுவுல தமிழகத்துல சேர்ந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. கடந்த சில நாட்களாக கரூர் சம்பவத்தை பத்தி தான் நாம எல்லாருமே பேசிக்கிட்டு வந்தோம். கரூர் சம்பவம் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும், சில பேர் விஜய்க்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த சம்பவத்தை வச்சு நிறைய அரசியல் கட்சிகள் அரசியல் பண்றாங்க அப்படின்னும் திமுக நிறைய பேர் மேல குற்றம் சாட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உடனுக்குடனே திமுக அரசாங்கமும் காவல்துறையும் நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லை, விஜய் தான் முழுக்க காரணம் அப்படின்னு நிறைய வீடியோ ஆதாரங்களையும் நிறைய விஷயங்களையும் அடுக்கடுக்காக வெளியிட்டுச்சு. விஜய்க்கு எதிராக நிறைய கருத்துகளையும் எல்லாருமே முன்வச்சாங்க. விஜய்க்கு ஆதரவா பேசினவங்க எல்லாரையுமே இவங்க மனசாட்சி இல்லையா, கரூர் சம்பவத்துல இவ்வளவு பேர் உயிரை எடுத்திருக்காரு, இவர் எப்படி விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் அடுக்கடுக்காவே நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். இந்த கரூர் சம்பவம் விஜய்க்கு ஒரு அரசியல் வாழ்க்கை முடிய போகுது. விஜய் கட்சி இனிமே இருக்கவே இருக்காது, விஜய் இனிமே வெளியவே வரமாட்டாரு, அவ்வளவுதான், சினிமாவும் முடிஞ்சு போச்சு, அரசியலும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்களும் விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் இன்னும் கூட போயிட்டு கரூர் மக்களை சந்திக்கல, அப்படி என்ன ஒரு தலைவர் இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் விஜய் மேல, விஜய் கட்சி மேலேயும் விஜயுடைய நிர்வாகிகள் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் உச்ச நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு விஜய் அவர்கள் எடுத்துட்டு போனாரு. இந்த தீர்ப்பை எடுத்துட்டு போறாரு. உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் போது நிறைய கேள்விகளை தமிழக அரசுக்கு கேட்டுருச்சு. எப்படி ஒரே வழக்க 2 கோர்ட்லயும் நீங்க ஒரே நேரத்துல விசாரிக்கிறீங்க, சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி தானா இந்த வழக்கை எடுத்திருக்கு, அதுதான் தமிழக அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அறிவிச்சிருக்கு, அது விசாரிக்கும் போதே நீங்க எப்படி தாமா முன் இந்த விசாரணையை எடுப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. இந்த நிலையில இன்னைக்கு இந்த தீர்ப்பு வெளியே வந்திருக்கு. இந்த வழக்க விசாரணைய சிபிஐ தான் இனிமே விசாரிக்கணும். ஐஜி அஸ்ரா கார்க் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்தாரு. இந்த வழக்கை இனிமே அவர் விசாரிக்க கூடாது அப்படின்னும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவரு சேகரிச்சுட்டு வந்த எல்லா தரவுகளையும் சிபிஐ அலுவலகத்துல அவர் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இந்த உத்தரவு தமிழக அரசுக்கு ஒரு பெரும் பின்னடைவா இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். விஜய்க்கு இது ஆதரவாகவும் விஜயுடைய அடுத்த நகர்வுக்கு இது ஒரு அடித்தளமாகவும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கு. இந்த தீர்ப்பை நிறைய பேரு, நிறைய வழக்கறிஞர்களே இந்த தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பெல்லாம் கிடையாது அப்படின்னும் பேசிட்டு வர்றதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் வரோம். இந்த தீர்ப்பு விஜயுடைய அடுத்த நகர்வுக்கு எந்த அளவுக்கு அமையும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜய் கரூர் மக்களை இன்னுமே சந்திக்காத நிலையில இந்த தீர்ப்பு மூலியமா விஜய் இனிமேலும் கரூர் மக்களை போய் சந்திப்பாரு. அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், சிடி நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே இப்ப தலைமறைவா இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க எல்லாம் இனிமே பேசுவாங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகுது. இந்த தீர்ப்பை பத்தி தான் இப்ப இன்னைக்கு ஃபுல்லா பரபரப்பாவே பேசப்பட்டு வராங்க. இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரு விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தீர்ப்பை கண்டிப்பா வரவேற்று தான் பேசியிருக்காங்க. முக்கியமா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வரவேற்று ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. யார் யார் விஜய்க்கு எதிராக பேசப்பட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தீர்ப்பை சிறப்பான தீர்ப்பெல்லாம் கிடையாது, நாங்க மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா திமுக அரசாங்கத்திற்கு இது பெரிய ஒரு பின்னடைவா தான் நம்ம பார்க்கணும். எப்படி விஜயை நம்ம முடக்கலாம், விஜய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு வந்த எல்லாருமே இன்னைக்கு இந்த தீர்ப்பு மூலியமா சைலண்டா ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு பார்க்க வேண்டிய விஷயமா ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு உச்ச நீதிமன்றம் ஃபேவரா பேசுது, இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு, விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னும் சில பேர் பேசக்கூடிய
தகவல்களும் நமக்கு வெளியே வருது. அந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க. உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு மூலியமா விஜய் இனிமே ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரியா உள்ளவே இருந்து வீடியோ மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த தீர்ப்பு மூலியமா அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் அடுத்த கட்ட பிரச்சார பயணங்களுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த தீர்ப்பு மூலியமா திமுக அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகுது, இந்த தீர்ப்பு திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா யோசிச்சுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு கரூர் சம்பவம் திமுக டிவிக்கு இப்படிதான் ஒரு மோதல் பனிப்போர் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நாங்க இதை பண்ணல, விஜய் தான் பண்ணாரு, விஜய் தான் தாமதமா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில இவங்க விஜய் தரப்பினரும் நாங்க எங்க தாமதமா வந்தோம், 3 to 10 டைம் கொடுத்தீங்க, அதுக்குள்ளதான் நாங்க வந்தோம், அதுக்கு மேல வந்ததானே தாமதமா வந்தோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அப்படின்னு எதிர்த்தரப்பு வாதமும் வச்சிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு இந்த ஒரு போர் நடந்துட்டு நிலையில பிஜேபி அதிமுக விஜய்க்கு சப்போர்ட்டாவும் ஃபேவராகவும் பேசிக்கிட்டு வந்தாங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவாகவும் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இனிமேலும் திமுக அரசாங்கத்தின் மேல பிஜேபி அதிமுக கடும் விமர்சனங்களை கண்டிப்பா வைக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறதுதான் பார்க்கணும். கரூர் சம்பவத்தை வச்சுதான் நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சம்பவத்துக்கே ஒரு கேட் போட்ட மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் யார் யாரு என்ன மாதிரியான அரசியலை பேச போறாங்க, யார் யார் மேல குற்றம் சாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.